இன்னைக்கு காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்கிறத பற்றி பார்ப்போமா? அப்புறம் அந்த 3 பேர் என்ன அடிச்சு போட்டு என் லட்சுமி தூக்கிட்டு போயிட்டாங்க சார். எனக்கு என் லட்சுமியை கண்டுபிடிச்சி கொடுங்க சார். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பொதுமக்களாக இருக்கிற நீங்கள் வந்து காவல் நிலையத்துக்கு ஓடி வந்துட்டு சார் இங்கே அப்படி நடந்து போச்சு, நான் நடந்து வந்துட்டு இருந்தேன், ஒருத்தன் சைக்கிளில் தோல் போட்டிலே இடிச்சுட்டான், ஏதோ ஒன்று சொல்லி புகார் சொல்லுவீங்க. புகார் பதிவு செய்கிறவங்க வந்து நீங்கள் சொல்கிற பாஷையிலேயே தான் பதிவு செய்வாங்க. நான் வந்துட்டு இருந்தேன்னா, நான் போயிட்டு இருந்தேன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பாஷையிலேயே தான் புகார் எழுதிக்குவாங்க. நீங்கள் புகார் கொடுக்குறப்போ என்னைக்கு நடந்துச்சு, நாள், நேரம், மணி, யார் இதை செஞ்சா, தெரிஞ்சவனா தெரியாதவனா, அதெல்லாம் நீங்கள் தெளிவாக காவல் நிலையத்தில் சொல்லணும். சரி, புகார் வந்து வாய்மொழியாக தான் சொல்லணும்னா எழுதியும் கொடுக்கலாம், ஃபோன் மூலமாகவும் சொல்லலாம். சரி, ஃபோன் மூலமாக சொல்கிறத வெரிஃபை பண்ணிட்டு தான் எஃப்ஐஆர் போடுவாங்க. நீங்கள் கொடுக்குற புகார் வந்து எஃப்ஐஆர் போடுறது மாதிரி உள்ள வழக்கு மாதிரி இருக்கிறதுக்கு தான் எஃப்ஐஆர் போடுவாங்க. இல்லைன்னா மனு ரசீதா போட்டு விசாரிச்சுட்டு அவங்கள எதிர் மனுதாரனை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு உங்களுக்கு மனு ரசீது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இல்லை நான் இப்பயே அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டே ஆகணும் அப்படின்னு நீங்கள் வந்து பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. ஏன்னா அது வழக்கு பதிவு செய்கிற மாதிரி இருந்தால் தான் அதை பதிவு செஞ்சு எஃப்ஐஆர் போடுவாங்க. புகார் கொடுக்க வர்றவருக்கு காயம் பட்டுருச்சுன்னு வச்சுங்க, ஒரு மெமோ ஒன்று போட்டு அந்த மெமோவில் 2 காப்பி இருக்கும். அதை போய் அரசு மருத்துவமனையில் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அங்கே ஒரு காப்பி வச்சுப்பாங்க. ஒரு காப்பி நீங்கள் காவல் நிலையத்தில் கொண்டாந்து கொடுக்கணும். தொலைபேசியில புகார் கொடுக்குறவங்கள நான் தான் தொலைபேசியில சொல்லிட்டேனே, நம்ம ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படி இப்படின்னு புகார் கொடுத்துட்டு எஃப்ஐஆர்லாம் போட்டு நீங்க சொன்னவங்களை போய் கைது எல்லாம் பண்ணிட்டு உங்களை கூப்பிட மாட்டாங்க. உங்களையும் கூப்பிடுவாங்க, நீங்களும் அந்த விசாரணைக்கு ஒத்துழைச்சு வரணும். சரி, கிராமத்துல ஒரு பிரச்சனை நடந்து போச்சு அப்படின்னா அங்கிருந்து யார் புகார் கொடுப்பா அப்படின்னா கிராம விஏஓ தான் புகார் கொடுப்பார். இப்போ கிராம விஏஓ புகார் கொடுக்குறப்ப அது வந்து போலீஸ் விசாரிச்சு அது உரிய நடவடிக்கை எடுப்பாங்க.